இறைவனோட படைப்புகளில் ரொம்ப அழகான படைப்பு எதுனா அது பெண் தான் சார். ஏன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமேவும் 2 வீடு இருக்குது. ஒன்று பிறந்த வீடு, இன்னொன்று புகுந்த வீடு. இந்த பிறந்த வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அன்பு காட்ட தாய், அரவணைக்க தந்தை, சிநேகிதமாய் தங்கை, சிரிக்க பேசும் தம்பி, இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஆனால் புகுந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா, அதட்டல் போட மாமி, ஆமாம் போட மாமா, கேலி பேச்சு நார்த்தி, கோல் மூட்டும் சேர்த்தி, இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. ஆனால் என் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா எனக்கு 2 வீடுமே சரியில்லைங்க சார். 2 வீட்டாலையுமே எனக்கு சந்தோஷம் இல்லை. பொதுவாக அரசாங்கம் திருமண வயசு அப்படிங்கிறத 18 வயசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் 18 வயசில் எந்த பொண்ணுங்களும் திருமணத்துக்கு ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வரணும், தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வாழ்க்கைனா என்னன்னு யோசிக்க கூட தெரியாத 15 வயசுல எனக்கு என் பெத்தவங்க திருமணம் செஞ்சு வச்சாங்களே, அது என் பெத்தவங்களால நான் அனுபவிச்ச வாழ்க்கையில் அனுபவிச்ச முதல் வலிங்க சார். 15 வயசு பிள்ளையான நான் என் குடும்பத்தில் மாமனார, மாமியார, நாத்தனார, கணவர, எந்த உறவுகளையுமே எப்படி சார் புரிஞ்சுக்கிற முடியும்? அப்போ இது என் பெத்தவங்க எனக்கு கொடுத்த வழி தானே. நான் போன நேரம் பாருங்க, என் கணவருக்கு எதிர்பாராத விதமா ஒரு வயிற்று வலின்னு ஒன்று வந்துச்சுங்க சார். சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. உடனேவும் எங்கள் மாமியார் என்ன செஞ்சாங்க தெரியுமா, என் உறவுக்காரங்கிட்ட எல்லாம் போய் தத்திரம் கால் எடுத்து வச்சா என் பிள்ளைய வயிற்றுல கத்தியை போட்டு தையலை போட்டு படுக்கையில் படுக்க போட்டா அப்படின்னாங்க பாருங்க. அது என் மாமியார் எனக்கு ஏற்படுத்தின வலிங்கய்யா. இதுக்கும் மேல நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை காதுல கேட்டேங்க. அந்த காதுல கேட்ட செய்தியை மனசுல கூட அனுபவிக்க முடியாம அடுத்து என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, இந்த தரித்திரிய வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரமே என் பிள்ளைய படுக்கையில போட்டா இனி இது வயிற்றுல ஒண்ணு பிறந்துச்சுன்னா அடேங்கப்பா நம்ம வம்சத்தையே அழிச்சிருவா, வேண்டாம் வேண்டாம் போதும் வயசு இருக்குல்ல, இப்ப இருந்து கணக்கு பண்ணா ஆடி மாசம் வேற வருது, அந்த கருவை கலைச்சிடு ஈஸியா சொல்லிட்டாங்கயா. ஆனா அந்த கருவை கலைச்சிடுன்னு சொன்னப்போ என் மாமியார் எனக்கு ஏற்படுத்தினாங்க பாருங்க, அது வலியா, மாமியாருங்கிற உறவுனால நான் அனுபவிச்ச வலி. இத்தனைக்கு மேல அந்த கருவை சுமக்கிறதுக்கு, அந்த கருவை உயிரோட காப்பாத்தி அதை பெத்து எடுக்கிறதுக்கு வாழ்க்கையில நான் சந்திச்ச போராட்டங்கள் பலங்கயா. 7 மாசத்துல எங்க அம்மா வீட்டுல என்னை வளைகாப்பு பண்ணி கூட்டு போயிட்டாங்க. ஆனா குழந்தை பிறந்து 7 மாசம் ஆகியும் என் மாமனார் என்னை 1.5 வருஷமா என்னையை வாழா வெட்டியாக்கி என் கணவரை வாழ்க்கையை வெட்டியாக்குனார் பாருங்க. அது மாமனாருங்கிற உறவு எனக்கு ஏற்படுத்தின வலிங்கய்யா. இத்தனைக்கும் மேல அவங்க பேச்சுக்களை மீறி நான் குழந்தை பெத்துக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எங்களை கொண்டு போய் தனி கொடுத்தன வச்சாங்கய்யா. என் கணவர் சாதாரண வருமானம் வரக்கூடியவர் தாங்கய்யா. அவர் வருமானம் எங்க குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அளவா இல்லை அப்படிங்கிறதுனால நானும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேங்க. வெறும் 10ஆவதே படிச்சிருந்தேன் நான். அதுக்கு மேலே டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். இப்போ பிலிட்ங்கிற பேரை வச்சிருக்கேன். இருந்தாலும் இதுக்கு வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேங்க. நான் வேலைக்கு போய்கிட்டு என் பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு எனக்கு உறவுக்காரங்க யாரும் இல்லைங்கயா. எங்கள் அம்மா அப்பா தான் வெளியூரில் இருந்தாங்க. ஆனால் என் தாய் மாமன்மார்களும், என் அம்மாச்சி, என் சின்ன மாமியார், பெரிய மாமியார், நாத்தனார், எல்லா உறவுக்காரங்களும் அதே நடுத்தரவில் இருக்கிறாங்கய்யா. கிழத்தரவில் நடுத்தரவில் இருக்கிறாங்க. ஆனால் எந்த உறவுமேவும் என் குழந்தையை பராமரிக்கிறதுக்கு வரல. ஆயா போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேங்கய்யா. அந்த ஆயா என் பிள்ளைக்கு கொடுத்த பிஸ்கட்டை சாப்பிட்டப்போ நான் பொறுத்துக்கிட்டேன். என் பிள்ளையோட கொலுசை காணோம் என்னன்னு கேட்டக்கு காணா போயிடுச்சுங்கம்மா அப்படின்ச்சு. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நான் ஸ்கூல் முடிஞ்சு 5 டீச்சர்களோட நான் வந்துட்டு இருக்கையில் என் பிள்ளையை கொண்டு அந்த பொம்பளை பிச்சை எடுக்கிறத பார்த்து இல்லைங்கய்யா, பிச்சை எடுக்கிறத பார்த்து இந்த வலி எனக்கு கொடுத்தது உறவுக்காரங்க எல்லாரும் தாங்கய்யா. இத்தனைக்கும் மேலே என் பிள்ளைங்களுக்காண்டி நான் உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறேன். இடையில எனக்கு திடீர்னு கொஞ்சம் வலி ஏற்பட்டது. பிரிஸ்ட் பெயின் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஓரளவுக்கு ரொம்ப கடுமையாக தான் எனக்கு இருந்தது. சரி போய் வைத்தியம் பார்ப்போம் செய்வோம். போய் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என் பிள்ளையோட நான் போகிறேன். அந்த கருவை கலைக்க சொன்னாங்களே, என் கணவர் இப்போ வாரஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை சில சமயங்கள் வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தை தான் என் கூட ஆஸ்பத்திரிக்கு வர்றான். அந்த குழந்தைய கூட்டு போகையில் அந்த மருத்துவ பொம்பளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, என் பிள்ளை முன்னாடி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் அழுது வைத்தியம் பார்த்துட்டு வந்தேன் இல்லைங்கய்யா. நான் வந்த நேரத்தில் அங்கே போய் என்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்த எதுன்னு தெரியுமா, இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். நான் யாருக்குங்க என்ன பாவம் பண்ணேன்? எத்தனையோ தெய்வங்களை சொல்றீங்கய்யா, எத்தனையோ தெய்வங்களை
சொல்றீங்க? அத்தனை தெய்வங்களையும் நான் சமைக்கிறேங்க, அத்தனை தெய்வங்களையும் நான் சமைக்கிறேன். நான் யாருக்கு என்ன தீங்கு பண்ணேன்? எனக்கு எதுக்கு இந்த கொடிய நோய் கொடுத்துருக்குது அந்த கடவுள்? எனக்கு எதுக்குங்க அந்த கொடிய நோய் வந்துச்சு? நான் உயிரோட இருக்கலே, என் பிள்ளை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கேன்சரோ ஏதோ வந்து இறந்துட்டா அப்ப வந்து என் பிள்ளை யாருங்க பாப்பா? சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் கணவன்கிற உறவோட எப்படி நடந்துக்கிறதுங்கிறது புத்தி அறிவு எனக்கு இல்லைங்க ஐயா. அவர் பேசுற எந்த ஒரு வார்த்தைக்கும் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. எது பேசினாலும் அப்பா கூட பிறந்தது 3 தம்பிங்க, 3 பேருக்கு குழந்தை இல்லதாங்கய்யா, 3 பேருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னடா பாப்பான்னு மடியில் வச்சு இனி ஒரு அடக்கம் இல்லாமல் வளர்த்துட்டாங்க. உண்மைதான், ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வளர்த்துட்டாங்க. அப்போ கணவன்ட்டை வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற பக்குவத்தை கூட சொல்லி கொடுக்காம என் பெற்றவங்க எனக்கு வாழ்க்கையில் வலி ஏற்படுத்தி வச்சுட்டாங்கய்யா. இப்போ இவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கணவர் என் கூட பேசாமல் வேற இருந்திருக்கிறாரு. இப்படி எல்லா உறவுகளாலையும் நான் அனுபவிச்சிருக்கிறது வலி மட்டுங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேங்கய்யா, இன்னைக்கு சமுதாயத்தில் பெண்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா அவங்களோட உறவுகள் எல்லாமே வலுவானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கணுங்கய்யா. அப்படின்னாதான் அவங்க ஒவ்வொருத்தரும் சாதனை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி வேதனைப்பட்டுதான் நிற்க முடியுங்கய்யா. ஏற்படுதோ அந்த வலியை அளக்கக்கூடிய அளவு தான் டெல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரு மனுஷனோட உடம்பு அதிகபட்சமா தாங்கக்கூடிய வலியே 45 டெல் யூனிட் வலி தான் சார். ஆனா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுக்கும் போது எவ்வளவு வலியை சுமக்கிறா தெரியுமா? 57 டெல் யூனிட் வலி. அந்த நேரத்துல 20 எலும்புகள் ஒன்று சேர்ந்து உடையறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சார். இந்த வலியை யார் சார் தாங்குவா? அண்ணன் தங்கச்சி காணி தாங்குவாங்களா? தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் தாங்குவாங்களா? பெத்த தாய் ஒருத்தி தான் சார் தாங்குவா. அதனாலதான் சார் சொல்றேன், பெற்றோர் பிள்ளை உறவு தான் சார் வலிமையான உறவுன்னு. சார் அப்ப நான் 4ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன். எங்க ஸ்கூல்ல ஒரு பேச்சு போட்டி வச்சாங்க. நான் கலந்துக்கிற முதல் பேச்சு போட்டி அதுதான். எனக்கு ஆனா முதல் பரிசு கிடைச்சிருச்சு. அது ஆச்சரியம். முதல் பரிசுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. ஆமா ஒரு புக்கு தானே நானும் அலட்சியமா எடுத்துட்டேன். ஆனா எங்க அப்பா அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருமா இது சாதாரண புக்கு இல்ல, நம்ம அப்துல் கலாம் சார் எழுதிய அக்னி சிறகுகள் புக்கு. இதை நீ படிக்கணும், படிச்சீனா உனக்கு நல்ல கருத்துக்கள் தெரியும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இதை படிச்சு முடிச்சு நீ அப்துல் கலாம் அங்கிள்கே ஒரு லெட்டர் எழுதுமான்னு சொன்னாங்க சார். சரி நம்ம அப்பா அம்மா சொல்றாங்களே இப்பயாவது அவங்க பேச்ச கேட்போன்ட்டு நான் அதை படிச்சு நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சாருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். லெட்டர் எழுதி போட்ட ஒரு வாரத்திலே ஜனாதிபதி மாளிகையில இருந்து எனக்கு அப்துல் கலாம் சார் என்னை வாழ்த்தி பதில் கடிதம் அனுப்பிச்சிருந்தார் சார். சார் இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா நான் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது இது ஒரு நான் சாதனையா நினைச்சேன் சார். நான் புக்கு மட்டும் தானே வாங்கிட்டு வந்தேன். என்னை படிக்க சொன்னது, எனக்கு கடிதம் எழுத சொன்னது எல்லாமே என்னை பெத்த எங்க அப்பாவும் அம்மாவும் தானே சார். அதனாலதான் சார் சொல்றேன், எல்லா உறவையும் காட்டி வலிமையான உறவு பெற்றோர் பிள்ளை உறவு தான் சார். சார் நம்ம எல்லாருக்குமே தும்மல் வரும், தும்மிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த தும்மலுக்கு பின்னால ஒரு அறிவியல் உண்மை ஒன்று இருக்கு சார். ஒவ்வொரு மனுஷனும் சாதாரணமா தும்மும் போது அவனோட இதய துடிப்பு 1 மில்லி செகண்ட் இப்படி நின்று அப்படி துடிக்குது சார். இதய துடிப்பு அப்படி நின்று அப்படி துடிச்சாலே கிட்டத்தட்ட செத்து பொழைச்சதுக்கு சமம் சார்.
நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். சில பேர் தும்னதுக்கு அப்புறம் அச் அம்மா அப்படின்னு தும்புவாங்க, சில பேர் அச் அப்பான்னு தும்புவாங்க. ஏன் சார் அவங்க தும்னதுக்கு அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுறாங்க? அண்ணன் தங்கச்சியை கூப்பிட்டுருக்கலாம்ல, தாத்தா பாட்டியை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் அம்மா அப்பான்னு தும்புறாங்க? நின்ற இதய துடிப்புக்கு மீண்டும் உசுறு கொடுக்கிற அத்தை அப்பாவும் அம்மாவும் தானே சார். அதனாலதான் சார் சொல்றேன், பெற்றோர் பிள்ளை உறவு தான் சார் வலிமையான உறவுன்னு. இப்படிதான் சார் ஒருத்தன் ஒரு மரத்து மேல ஏறி நின்று மரத்தை வெட்டிட்டு இருந்தான். அவன் நின்று இந்த மரத்தோட கிளை வந்து உடச்சு கீழே விழுக பார்க்குது. கீழே பார்த்தா பெரிய பள்ளமா இருக்கு. இதை பரலோகத்துல இருந்து பார்வதியும் சிவனும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சிவன் பார்வதி சிவன் கிட்ட சொல்றாங்க, இந்த பாருங்க ஒருத்தனோட கிளை உடஞ்சு உசுருக்கு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, அவனை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப சிவன் சொல்றாரு, அவன் கீழே விழுகும் போது அம்மானு கத்துனா நீ காப்பாத்து, அப்பானு கத்துனா நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு சார். ஆனா அவர் கீழே விழும்போது ஐயோ அப்படின்ட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டார் சார். ஆக எவன் ஒருவன் கஷ்டமான சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலையும் தன் தாயும் தகப்பனையும் நடக்கிறானோ அவன் உயிர் தான் சார் காப்பாற்றப்படுது. அதனாலதான் சார் சொல்றேன், பெற்றோர் பிள்ளை உறவு தான் சார் வலிமையான உறவுன்னு. இப்படிதான் சார் ஒருத்தர் ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே வர்றான், நிக்கவே மாட்டேங்குது. வழியில ஒரு கடைக்கார் கேட்கிறாரு, தம்பி ஏன்பா தம்பி அழுகிற, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், போயா நான் சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறியான். வழியில எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் அழுகிற, ஏன் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நேரா வீட்டுக்கு போறா. அம்மா கேட்கறாங்க, தம்பி ராசா கண்ணு ஏமா அழுகிற, என்னாச்சுடா செல்லம் தங்கம் அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொல்றான், அம்மா என் ஸ்கூல்ல அவன் கிளாஸ்ல இந்த குப்புசாமி இருக்கான்ல அடிச்சுட்டே இருக்கு அம்மா அப்படிங்கிறான் சார். அந்த அம்மா சொல்லுது, அப்படியா கண்ணு, குப்புசாமி உன்னை அடிக்கிறானா, பொறு நாளைக்கு மிஸ் அவனை என்னன்னு கேட்போம் சரியா, நீ அழுக்கூடாது சமத்துல ராஜால அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைய அரவணைக்கும் போது தான் சார் அந்த குழந்தை அழுகையை நிறுத்துது. ஆக அந்த குழந்தையோட ஆதங்கம் தன் தாய்கிட்ட சொன்னா மட்டும்தான் சார் ஆறுதல் அடையும் சார். ஒரு பிள்ளையால தன் பெற்றோருக்கு பெருமை, ஒரு பிள்ளையால அந்த ஊருக்கு பெருமை, ஒரு பிள்ளையால அந்த மாவட்டத்துக்கு பெருமை, ஒரு பிள்ளையால இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனா ஒரு பிள்ளையால இந்தியாவுக்கே பெருமைனா அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆஸ்கார் புகழ் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான சார் சேரும். சார் நம்ம எல்லாம் தமிழர்கள்னு நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் சார். அது காரணம் நம்ம தமிழ்நாட்டுடைய புகழையே உச்சத்துக்கு கொண்டு போன ஏஆர் ரஹ்மான் சார் தானே சார். சார் சின்ன வயசுல அவருக்கு தந்தை இல்லை, தந்தையை இழந்தவர். தாயோடைய அரவணைப்பில் வளர்ந்த அவருக்கு ஆதரவா இருந்து தன்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டதே அந்த தாய் தானே சார். சின்ன வயசுல அவங்க வாங்கி கொடுத்த கீபோர்டு தான் இன்னைக்கு இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுச்சுல.